ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிற எல்லோரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்துக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக விசேடமாக ஜெபிக்க ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரையும் வரவேற்போம். அதே வேளையிலே இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமேன். யோசுவா 3:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 17, 18, ஏசாயா 40, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 யோவான் 1, 2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒளிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், ஆயத்தமாயிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒரு நாளும் ஒளிபரப்பு செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஊடாக யாராவது கடந்து செல்வார்களானால் அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். நாங்கள் நேற்றைய நாளிலே இவற்றை அனுப்புவதற்கு காரணம், சில நாடுகளில் இப்பொழுது இரவாகி விடிய காலை ஆக போகிறது. அதனாலே அவர்கள் கூட இந்த வசனங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும். முன்னும் காலையில் எழுகின்ற பொழுது அவற்றை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேலையை நாங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்துகின்றிருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே இணைந்து ஊழியங்களை செய்ய, இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் உற்சாகமாக ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நேற்றைய நாளிலே தந்தையார் தின நாளை கொண்டாடினோம். பல நாடுகளிலே, ஜெர்மன் தேசத்திலே கடந்த வாரத்திலே அவர்கள் கொண்டாடினார்கள். இந்த வேளையிலும் நேற்றைய நாளிலே மீதியான நாடுகள் அந்த தந்தையார் தின நாளை கொண்டாடினார்கள். ஆலயத்திலே காணப்பட்டார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் ஆலயங்களில் செய்திருக்கிறார்கள். இந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா டொலி அவர்கள் இணையவில்லை. ஏமி புஷ்பராஜா கால வேளையில் இணைவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கொன்சி அவர்கள் மாலை வேளையிலே துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்தும், நிர்மலா மரியா அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி சுகுமாரி கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள் மாலை வேளையிலே துபாயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஜபித்துக் கொள்வோம். விசேடமாக இந்த யுத்த பூமிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக ஈரான் அவர்கள் அனுப்பி கொடுக்கிற அந்த காரியங்கள், இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்துக்காக விசேடமாக ஜபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக அவர்கள் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு சில இடங்களிலே அவை வெடித்தன. ஆனால் இஸ்ரவேலரோ அவர்களுடைய நியூக்ளியருக்காக மட்டும் அட்டாக் பண்ணி கொண்டிருந்தார்கள். படியாக ஜனங்களுக்கு எந்தவித துன்பமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளவும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்ரவேலை காத்து கொள்ளுவார். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்காக வழி நடத்த மாலை வேளையில் இணைந்திருக்க சகோதரி ஜானட் அவர்களிடம் ஒப்படைப்போம். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோடமா.
ஆமீன். வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். சங்கமமான நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவர்தாமே யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கததாமே எல்லாரோடும் கூட இருந்து இணையத்தில் இணைந்திருக்கிற யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு தகப்பனுடைய நல்ல குணங்கள் நாங்கள் குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் மனம் திரும்பிய மகனும் மனம் திரும்ப வேண்டிய அப்பாமார்களும் சொல்லி நாங்க பார்ப்போம். ஏனென்றால் மனம் திரும்பும் மனதுருக்கம் உள்ள தகப்பன் தான் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கு வேதத்திலே பதியப்பட்டிருக்கிற காரியம் லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். குமாரன் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு தகப்பனுடைய அந்த இரக்க குணம், மனதுருக்கம் யாரிடத்திலும் அங்க கிடைக்காது. ஆனா வேதமும் சொல்லுகிறது, அநேக தகப்பன்மார் இருந்தால் மிகவும் நல்லது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள், சபைகள்ல கூட இருக்கிற எல்லாரும் அங்கு மனதுருக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் அங்கு இளையகுமாரனை போல அங்கு வழி தப்பி போகாதபடி அங்கு சரியான வழிநடத்தலை கொடுக்கும்படி ஒரு நல்ல தகப்பன்மார் சபைகள்ல கூட எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அனுக்கிரகம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த அனுகூலமான கதவுகள் அவர்கள் தகப்பன்மார்கள் ஊடாக திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, துன்மாக்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன் என்று சொல்லி அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை மன்னிக்கிறதிலே அவர் தயவு பெருத்தவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கள் தகப்பன் மனதுருகிற தகப்பன், மனம் இறங்குற தகப்பனும் அவர் தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாயும் உனக்கு விரோதமாயும் பாவம் செய்தே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அங்கு குமாரனுடைய அறிக்கையாய் இருக்கிறது. ஆகவே அங்கு சங்கீதம் 103:13 சொல்லப்படுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய மனதுருக்கம் படி அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அங்கு 86வது சங்கீதத்திலே அங்கு சொல்லப்படுகிற, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். எங்களுடைய ரட்சிப்பே கிருபையினால் தான் உண்டானது, அது அவருடைய ஈவு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியே மன மகிழ்வுள்ள தகப்பன்மார் எங்களுக்கு வேண்டும். அதே போல எங்களை மனம் அடிவாக்குற எல்லாவற்றிலும் எங்கள் மனதுக்கு அங்கு மகிழ்வை கொடுக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லூக்கா 15:22 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஏனென்றால் நாங்க முதலாவது எங்கள் மனதுருகிற தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். மனம் இறங்குற தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். மன மகிழ்ச்சியா வச்சிருக்கிற தகப்பனை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்க பாருங்கள், குமாரனை அங்கு தகப்பன் பார்த்தபடியா தான் தகப்பன் அவருக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் அங்கு உடுத்தி கொள்ள அங்கு கால்களுக்கு பாதரட்சியையும் கைகளுக்கு மோதிரத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாய் கொழுந்த கன்றையும் அடித்து அங்கு புசித்து அந்த மகனை சந்தோஷப்படுத்தினார். நாங்களும் சில வேளைகள்ல தேவ சமூகத்திலே கண்டும் காணாமல் போகிறோம். காணாமல் போகிற நேரமெல்லாம் தேவன் எங்களை குறித்து கவலைப்படுவார். ஆனால் நாங்க அவரை கண்டு கொள்ளும் போது
அவர் மகிழ்ச்சியாயிருப்பார். ஆகவே தகப்பனுடைய நல்ல குணங்களை எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தகப்பனாய் தலியாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் செய்கிறவர் அவர்தான். ஆகவே அவருடைய தகப்பனுக்குரிய ஸ்தானத்திலே திருச்சபை மக்களோ அல்லது மற்ற எல்லாருமே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் தேவனுடைய பார்வை அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகள் நீதியின் வழி, நன்மையான வழி, சத்திய வழி, தேவனுடைய அங்கு உன்னத வழி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த வழியிலே நாங்கள் செல்வதற்கு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, sister. Praise the Lord. நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த ஸ்தானத்திலே எந்தெந்த இடத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டத்திலே யாரெல்லாம் தகப்பனா இருக்க வேணும், அந்த தகப்பனா இருக்கிற கடமை அவர்களுக்குள் உணர்வுகளே அங்கு சிந்தைகளே அங்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவனை அறிகிற அறிவினால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த கால நேரம் இலங்கை தேசத்துக்கு ஜெபிக்க தந்த கேள்விகளுக்கு நன்றி சாமி. அப்பா, அந்த நாட்டுல உள்ள எல்லா தகப்பன்மார்களுக்காண்டி இந்த கால நேரம் பெறுகிற ஆண்டவரே அப்பா, அவர்களும் கூட பாதத்தடியில நான் கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, அவர்களுக்குரிய ஆவிக்குரிய அப்பா உங்களோட ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு முதலாவதாக பொலிந்தருளும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்க யாவரையும் புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரே. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார் ஆண்டவரே. குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குறவரே அப்பா, எங்க உள்ளத்துல நாங்க முழு ஆத்மாவோடு நாங்க முழு இருதயத்தோடு உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி ஐயா. மனதுருக்க முடியவரே, அவர்களை மன்னித்து ஆண்டவரே அவருக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும் ஒரு ஞானத்தை கொடுங்க. சரியான வழியில நடப்பதற்கு தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றுங்க ஐயா. அப்பா, அவர்கள் உங்களுக்கென்று உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கீங்க, அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கீங்க, நோய்களை குணமாக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. எல்லா விதமான பயத்திலும் இதை நீக்கி ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்குள்ள ஊற்றி அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அவர்களை ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. எல்லா தகப்பன்மாரும் ஆண்டவரே வீட்டுல உள்ள பொறுப்புகளை எடுத்து அவங்கத்தான் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் என்று கூறிய ஆண்டவரே அவர்கள் தான் தலைவராக வீட்டுல இருந்து அந்த வீட்டை நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை அவங்களுக்கு கொடுங்க ஐயா. ஏனோ தானமாக குடும்பங்களை நடக்காத வண்ணமாக ஆண்டவரே வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் யாவரும் சில நேரத்தை இக்னோரண்டாக போறாங்க ஆண்டவரே. அப்படி போகாத வண்ணமாக அவர்கள் ஆண்டவரை உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க குயவங்க போல அந்த களிமண்கள் போல உங்களோட கரத்துல வச்சு அவங்களே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. புடன்விட்டு உங்களுக்குரியவர்களாக ஒரு தேவ பயமுள்ள தகப்பன்கள் மாறி நடத்தும்படி கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, காட்லி ஃபாதர் அப்பா. ஆமே, உங்களுக்குரிய அந்த பெரிதான பரிசுத்தமான நீங்க இருக்கிறது போல உங்களை அறியாதவர்களும் உங்களுக்குள்ள பரிசுத்தமா இருக்க அவங்களை வழி நடத்துங்க ஆண்டவே. குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஐயா, அதே போல அவங்களையும் மயந்தி உங்களோட கருத்துல வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. சித்தமுண்டு சுத்தமாக என்று கூறிய தகப்பனே அவர்களையும் சுத்தமாக்கி உங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தினால ஒரு புதிதான வாழ்க்கை கொடுத்து ஒரு பொறுப்புள்ள தகப்பன்கள் மாறாக மாற்றும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களோட சமாதானத்தை அந்த வீட்டுல இருக்கும்படியாக கட்டளையிடும்படியாக கேட்டுக்கிறோம் ஐயா. உறுதியாக பற்றி கொண்ட உண்மையாக நம்பியுள்ளோம் ஐயா. பூரண சமாதானம் தருபவரே அவர்களுக்கும் அந்த சமாதானத்தை கொட்டு அப்பா. இலங்கை உள்ள மக்கள் ஒரு தேவனுக்குரிய ஒரு பரிசுத்தமான ஆட்களாக புறம்பாக உங்களுக்கென்று வாழ்வதற்கு அந்த தகப்பன்மார்களை
தேடி எடுத்து உங்களுடைய கரத்துல வச்சு உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களை ஒரு தேவ பயத்தோடு அப்பா உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவருடைய ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, மறுபடி இந்த காலை நேரம் வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிற இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துல அப்பா அப்பா வேங்கி அவர்களுக்கு ஜெபிக்கிற குடும்பங்களுக்கையும் ஆசீர்வதிங்க ஐயா. உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல மறுபடியும் கொடுக்கிற புதிதான காரியங்களை செய்யுங்க ஐயா. அற்புதங்களை செய்யுங்க ஐயா. நாங்க உண்மையாக உங்களை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமான ஆலோசனையும் சிந்தனைகளையும் உங்களுக்குரிய அற்புதங்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி அதிகமாக பரிசுத்தத்துல நாங்க இன்னும் பரிசுத்தமாக உங்களை போல பரிசுத்தமாக்குவதற்கு இவர்களை அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. நன்றி சாமி. அப்பா, மறுபடியும் வரப்போற யாவை ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கூறியபடி ஆண்டவரே, உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கொடுத்த அந்த ஜீவனுள்ள ஆவிய இவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து பலப்படுத்தி உங்களோட ஊழியத்தை நடத்துவதற்கு ஐயா எங்கள் யாவருக்கு ஒரு தேவ பயத்தின் தாழ்மையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு தரும் ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு ஆண்டவரே இன்னரண்டா இல்லாத வண்ணமாக யாவரையும் வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிந்தி வந்தாலும் எனக்கு நீங்க முதலிடம் தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துற உதவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர்களே. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சிஸ்டர் சுவமேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்களுடைய தேவனுடைய சமூகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் சத்திய பார்வையிலே நடக்கவும் அங்கு நடத்துறனர் சத்திய பாதையிலே அவர்கள் நடத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த திருச்சபைக்காக மக்களுக்காக எல்லாருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உங்களை நன்றி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவனின் பலனானவரே, ஜீவனின் அதிபதியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. உங்களை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக நேரத்திலே ஆண்டவரே சமூகத்திலே ஆண்டவரே வருகிறோம். என் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. பூமி எங்கேயும் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயங்களையும் ஆண்டவரே நீர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஐயா, இந்த ஆண்டவரே மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, திருச்சபையிலே திருச்சபைகளையும் ஆண்டவரே கர்த்தாவினுடைய திருச்சபைகளையும் ஆண்டவரே திருச்சபைக்கு போகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். மேய்ப்பர்களையும் ஆண்டவரே மந்தைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே, நம்முடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. பூமியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே தினந்தோறும் அழிவுகள் ஆண்டவரே, தினந்தோறும் ஆண்டவரை கத்தாவே மூலமாக விபத்துக்கள் மூலமாக இயற்கையின் அழிவுகள் மூலமாக ஆண்டவரே பிரியான காரியங்கள் ஆண்டவர் நடந்து கொண்டே இருக்கிறது. இயற்கையில் கூட ஆண்டவரே அப்பா மனிதருக்கு சேதங்களை விளைவித்துக் கொண்டு இருக்கிறதுப்பா. இதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே பிதாவே ஆண்டவரே குமாரனின் வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகளும் மீட்கப்பட்ட பிள்ளைகளும் இதை ஆண்டவரை கத்தாவே
ஆண்டவரை வழிநடத்துகிற போதகர்மார்களும் என் ஆண்டவரே உடைய சமூகத்துல இன்னமாக மனம் திரும்ப வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களாக ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே பிரியமானவர்களாக ஆண்டவரே இந்த பரலோகத்தை என் ஆண்டவரே வாழட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை கர்த்தாவே சபைகளும் என் ஆண்டவரே சுத்தப்பட வேண்டும்படியாகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, ஒவ்வொரு சபைகளும் சபை ஆண்டவரே அப்பா கட்டிடம் அல்ல என் ஆண்டவரே, கட்டிடத்துக்குள்ளே அந்த மனுஷரால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, சரீரமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக அப்பா சுவாமி, திருச்சபையாகிய இந்த சரீரங்கள் ஒவ்வொன்றும் என் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரை கர்த்தாவே ஆலயமாக இந்த சரீரம் இருக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே, இந்த சரீரத்தை கெடுக்கிற ஆண்டவரே கர்த்தாவே எல்லா பொல்லாத விபச்சாரங்கள், வெசித்தனங்கள், இச்சைகள், காம விகாரங்கள், விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரை பிற்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே இந்த சரீரங்களை தீட்டுப்படுத்துகிற எல்லா பொருளாதார காரியங்களும் ஆண்டவரே அப்பா இந்த சபையாக இந்த சரீரத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக என நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு உண்மை இந்த நாட்களில் சபைகள் மாற்றத்தியா தெரியாதபடி ஆண்டவரே கிறிஸ்தவன் என்று பெயருக்குள்ளே வாழபடி கிறிஸ்துவுக்குள்ளே வாழத்தக்கதாக ஆண்டவரே சபைகளில் ஆசீர்வதிப்பார்கள். சபையாகிய இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக, வாசம் செய்வீராக. என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரை. சபைகளை சபை போகுகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரை நோக்கி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் உமக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கர்த்தாவே உமக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆவியானவரே இந்த நாட்கள் சபையை ஆண்டவரை கர்த்தாவே வழி நடத்துகிற ஆண்டவரை போதுகள் இருக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரை கணக்கு கேட்கிறதே ஆண்டவரை காரியங்களை கேட்கிறது ஆண்டவரை ஆயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுவாமி, நீ சொல்லிருக்கிறப்பா ஆடைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற எங்கள் தகப்பனை போல ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆண்டவரை ஊழியக்காரர்கள் போதகர்மார்கள் ஆண்டவரை நான் செபிக்கிறேன். எடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவாமி சபைகளிலே வந்து ஆண்டவரே காப்பாற்றிக் கொள்ளுகிற அந்த போதுகிறமார்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா சுவாமி அந்த மேய்ப்பவரே மந்தைகளுக்காக தங்கள் உயிரை ஆண்டவரை கர்த்தாவே அப்பா ஆண்டவரை நேசிக்கக்கூடிய நல் மேய்ப்பர்கள் இந்த நாட்களில் எழும்பட்டும் ஆண்டவரே. தன் திருச்சபையில் சுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. உனக்கு நன்றி செலுத்தி சுத்தத்தை உணர்த்தினானது
கூடிய இடமாக என் ஆண்டவரே இந்த ஆலய கட்டிடங்களை ஆசீர்வதிப்பீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே சுத்த ஆவியானவரே ஐக்கியப்படுகின்ற பொழுது ஆண்டவரே என் ஆவியானவர் அந்த இடத்துல நாமத்தினால் மாறி ஆண்டவர் சுத்த ஆவியானவர் சபைகளாக ஆண்டவரே கத்தாய் மாற நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவர் நாட்களிலே ஆவியான சபைகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல விடுதலை இருக்கிறது, அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அந்த இடத்துல சுகம் இருக்கிறது என்று ஒரு விடுதலைக்காக அந்த இடத்தை ஆண்டவர் நினைக்கப்பட்டதாக திருச்சபைகளையும் திருச்சபைகளும் நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்டில் நல்ல ஒரு ஆண்டவரின் சபையாக செபிக்கிறேன். ஆண்டவர் கூடிய நல்ல சுத்தமான இடமாக இருக்கிறது என்று ஆண்டவரை காணத்தக்கதாக என் ஆண்டவர் மாற்று வீராக செபிக்கிறேன். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பிள்ளைகளை நாட்களில் ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொள்கிறார்கள் செபிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்பிக்கையோடு ஆண்டவரை செலுத்துகிறேன். ஆண்டவர் நினைத்த சமூகத்துக்கு வருகிறார்கள். நான் சிறப்பிலே நிற்க வேண்டும் என்பதாக, நான் கொடுக்கிற காரியங்களுக்கு நான் செபிக்க வேண்டும் என்பதாக, அவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக என் ஆண்டவர் ஆசீர்வதி நல்ல உடல்நல சுகபலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, தீர்க்கத்தை கொடுங்க. அவர் இருக்கிற தேசங்களிலே என் ஆண்டவர் பாதுகாப்பையும் அவர் இருக்கிற எப்பொழுதும் காணப்பட செபிக்கிறது. சங்கங்களின் செபிக்கிறது செபிக்கிறேன். ஆனா இந்த இணைக்கிற சுகபலத்தை கொடுத்து சிக்காதபடி சத்ருவானவர்களை கண்ணோக்க என் ஆண்டவருடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஐயா. சிஸ்டருக்காக
குழந்தைகளுக்காக செல்வங்களுக்காக நான் செபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்திலே ஆண்டவர் இருக்கிறதான இடம் என் ஆண்டவரை மகிமையை நான் நிறைவேற்றும். ஆண்டவரை கர்த்தாவே சுவாமியுடைய பிரசன்னம் ஆண்டவரை இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். அவர் தங்கி இருக்கிற வீடு ஆண்டவரை கர்த்தா ஜெபம் செய்கிற அறைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பட்டும் ஐயா. அவருக்கு விசேஷத்தை பாதுகாப்பை கொடுங்க. அவருக்கு தெய்வ தூதர்களை கொண்டு என் ஆண்டவர் செபிக்கிறேன். இந்த ஊழியத்துல குடும்பங்களோடும் கூட ஆண்டவர் சுத்தாவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் ஆண்டவரை நடத்தி செபிக்கிறேன். ஆண்டவர் எல்லா ஊழியம் ஆண்டவர் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் செபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக வீரான் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றா இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்க உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவே நீ குற்றப்படுத்துவாய். இது உம்மால் அவரால் உண்டான சுதந்திரம் அவருடைய நீதி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த இஸ்ரவேல் தேசத்தை தேவன் காக்க வேண்டும், தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஈரான் தேசத்திலும் அவர்களும் அந்த யுத்தங்கள்ல ஒரு வெறுப்பு வேற வேணும், யுத்தங்களை விட்டு சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பான பிதாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற இந்த நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வெவ்வேறு தேசங்களிலும் வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்தாலும் நாங்கள் ஒரு மனதோடு இந்த பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே இந்த வேலையிலே பிறப்பிலே நாங்கள் நின்று ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தராகி தேவரே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவரும் மன்னிக்கிறவரும் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனுமாய் இருக்கிறீர் ராஜா. நீர் மனம் உருகுகிற தகப்பன், பிள்ளைகளை உடுத்தி அழகு பார்க்குகிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அப்பா. சர்வ அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவகுமாரனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் உம்மை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. கடைசி வரைக்கும் உலகம் கடைசி வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மையில ஒருவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உண்மையில கை போடுவதில்லை என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே தகப்பனே, உமக்கு சூத்திரம். வாக்கு தத்த பண்ண தேவன் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா. ஆமேசப்பா, நீர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ ஒரு மனிதன் அல்ல. நீர் கொடுத்த எல்லாம் வாக்கு தத்தங்களே ஆண்டவரே இஸ்ரவேல் மேலே நீர் நிறைவேற்றுவதற்காக இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலிலே ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற வாக்கின்படி நீர் உறங்காமல் தூங்காமல் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலை நீர் காக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி நாங்கள் இஸ்ரவேலுக்காக இந்த வேலையிலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தேசத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள், எல்லா பொல்லாத தேசங்கள் எல்லாவற்றையும் ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறாங்க. அவர்கள் மேல ஆண்டவரே சோத்திரப்பா. இஸ்ரவேல் மேல தேவரீர், இஸ்ரவேல் மேல தேவரீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் இந்த நாளிலே நிறைவேற வெகு நாட்கள் வெகு சமீபமா இருக்கிறபடினால அந்த தேச மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே முது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஞான கண்களை திறந்தள்ளும். நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து அவர்கள் ஒருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற
அப்பா இப்போது இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிற அந்த போர் ஆண்டவரே எல்லாவற்றையும் யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவரே, நாங்கள் அப்பா இந்த யுத்தங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே இருக்கிறதான அந்த போர்கள் ஆண்டவரே, அந்த யுத்தங்கள் எல்லாம் அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரே ஒரு வெறுப்பை உருவாக்கி அந்த யுத்தங்களை எல்லாம் அவர்கள் நிறுத்த இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களிலே அநேக ஆத்துமாக்கள் அப்பா ரத்த சிந்துதல் ஆண்டவரே, குடும்பத்தாரை இழந்த குடும்பங்கள், சாப்பாட்டுக்கு அலைகிறதான பிள்ளைகள், இவர்கள் எல்லோரையுமா நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இலங்கை மேல அந்த இஸ்ரவேல் மேல தேவன் நீரேரக்கம் பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஏசப்பா ஈரானுக்காக கூட ஜெபிக்கிற அந்த மக்களும் மனமாறி தேவரே நீர் உண்மையான தேவன் என்று அறிந்து இனி ஒரு போர் இல்லை என்று எல்லா யுத்தங்களையும் நிறுத்தும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்பா அவர்களையும் நீர் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே சிந்தி அவர்களுக்காக கூட நீர் சிலுவையிலே உமது பாரமான சிலுவையை சுமந்து உமது பரிசுத்த ரத்தத்தை அவர்களுக்காக கூட சிந்தி நீரே நீர் நினைவு கூர்ந்தல்லும் ராஜா. ஆமேசப்பா நீர் நல்ல தகப்பனா இருக்கிறீர் ராஜா. தகப்பனுடைய கர்த்தாவே போதகத்தை தள்ளாது என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஒருவரும் ஒரு வார்த்தையை தள்ளாதபடி உடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே எழுதி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் அந்த இஸ்ரவேல் மேலேயும் ஈரான் மேலேயும் நடந்து கொண்டிருக்கிற போர்கள் அது மட்டும் அல்லப்பா, இன்னும் அநேக தேசங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த போர்கள் எல்லாம் இந்த நாளிலே நிறுத்தப்பட கர்த்தர் நீர் உமது பலம் கொண்ட கரத்தினாலே நீர் அவர்களே அந்த யுத்தங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு தேசங்கள் மீது ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுவேன். தேசத்திலே அப்பா சோத்திரம் யுத்தம் பண்ண யாருமே எழும்ப மாட்டார்கள். தேசங்களிலே சமாதானத்தோடு பிள்ளைகள் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகம் தேசத்திலே உலாவதபடிக்கு பட்டயம் தேசங்களிலே உலாவதில்லை என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. அதே போல ஆண்டவரே தேசங்களிலே சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க. தேச தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் இந்த போர்களை எல்லாம் தொடராதபடிக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் எல்லோரும் இல்பொருள் ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த போர்ல யாரெல்லாம் முன்னே நின்று அந்த தேசங்களுக்கு விரோதமாக எழுதியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமா இந்த நாளிலே மனம் திரும்புற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான்ப்பா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு கரமும் உயராதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படி தேவரீர் நீர் ஆண்டவரே இஸ்ரவேல் மேலே இரக்கம் பாராட்டும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களும் இஸ்ரவேலை நேர்த்தியா நடத்த எல்லா தேச தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாக ஆண்டவரே இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சமாதானமும் தேசம் எங்கும் சமாதானத்தை நீர் கட்டளையிட்டப்பா. தேச மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்திருந்து சுகித்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றபடியாய் கூட தேசங்களிலே காணப்படுகிறதான எல்லாம் நேர்விசாரங்கள் எல்லாம் மாறட்டோப்பா. தேசங்களின் மீது வருகிறதான எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாம் விலக்கி இந்த நாளிலே தேவரீரப்பா உமது வார்த்தைகளை அனுப்பி எல்லா வியாதிகளையும் நீர் குணமாக்கும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரான தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. உமால் எல்லாமே ஆகும், சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி அண்டரே இந்த வேலையிலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே தேசங்களிடையே சமாதானம் உண்டாகும் அப்பா. ஆமேசு ராஜா காற்றையும் கடலையும் அகற்றின தேவகுமார் ஆண்டவர் தாமே இந்த வேலையிலே அப்பா அந்த தேசங்களின் மீது சமாதானத்தை நீர் திரளாய் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்மளே அந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவனா இருக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழாதபடி ஆண்டவரே அவர்கள் உமது சமூகத்துக்கு வந்து எட்டும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படியாக தேவன் அந்த தேசங்களிடையே சமாதானத்தை கொடுத்து
தேவரீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மற்றபடியாய் கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிறதான தேவ தாசனே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் யாவருமா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நம்ம இந்த ஊடகத்தை அதிகமாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. அநேகர் பரலோகத்துக்கு மீது வழி நடத்த ஆண்டவர் தாமே நீர் கிருபை செய்யுங்க அப்பா. நல்ல தரிசனங்களை கொடுத்து தேவதாசனை வழி நடத்துவீராக. கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல சகல ஊடகத்திலே அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் பேரால் சொல்லி ஆசீர்வதிக்க முடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருடைய போக்கை மறவையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சூத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட், அவளுடைய கணவன், மகளையும் மகனையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தராகிய தேவரீர் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் கூட ஆண்டவரே இந்த வார்த்தையினாலே அப்பா அவர்கள் வாழ்வாதாரங்களை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வந்து ஜெபிக்கிறதான பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவன் கிறிஸ்தவத்தின நன்றி. சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஷ்டவேலுக்காக ஜெபித்திருக்கிறீங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த இடத்திலே ஒரு மாறுதலை மாற்றத்தையும் செய்வாராக. ஆமேன். பிரதர் நிக்கிறாரோ? ஓகே. எங்கள் தேசத்திலே பாவத்திலும் தீமையிலும் அங்கு தேவனை விட்டு வழி தவறின மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இப்படிப்பட்டவர்களை நினைத்தள்ளி அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, உங்க கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறங்க தாவே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற செபங்களுக்கு தேவனாகி கர்த்தர் நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த வேளையிலே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரும் சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீரே தயவு பாராட்டி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கண்ணின் மணியை போல பாதுகாத்த ஆண்டவரே அனுதினமும் அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா வேளையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்க தாவும். அப்பா, அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மொழியை விட்டு ஆண்டவரை மறந்து போகிற பிள்ளைகள் அநேக ஜனகமா இருக்கிறபடியால் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பாவத்தை விட்டு ஆண்டவரே அப்பாவுடைய பரிசுத்தமான வாழ்வைக்குள்ளாக நுழை கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பேருக்காக ஆண்டவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி ஆண்டவரே பின்மாறி ஆண்டவரே தீமையான காரியங்களை செய்து ஆண்டவரே கிறிஸ்துவர்களே என்ற ஆண்டவரே எல்லாரிடத்தில் சொல்லுகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா மறுபடியுமாய் ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாரோடு கூட கலந்து ஆண்டவரே உத்தமமும் ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே உமை நோக்கி பார்த்து ஆண்டவரை வழிநடத்துகிற தயா ஆண்டவரே அப்படியான பிள்ளைகளை நீர் மாற்றி ஆண்டவரை வழிநடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை அடுக்கிறதா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல யோசனைகளை தாங்கப்பா, நல்ல நிலைவாற்றலை தாங்கப்பா. எது நல்ல வழி எது கெட்ட வழி என்பதை ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பீங்க அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே கண் போன போக்கிலும் ஆண்டவரே கால் போன போக்கிலும் ஆண்டவரே
போகிறதையும் வாழ்கிறதையும் பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே அந்தகார சக்திகளில் சிக்கி கொண்டு ஆண்டவரே வீணாக தன்னுடைய வாழ்வே ஆண்டவரே அவர்கள் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறையா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, அவர்களும் பரிசுத்தமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே எதிர்காலத்தையும் தன்னுடைய நிலைமையையும் ஆண்டவரே அறியாத ஆண்டவரே சேர்வாரோர் கூட சேர்ந்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே திசை திருப்புகிற பக்கமாய் ஆண்டவரை சென்று விடுகிறார்கள். அப்படி அல்லாமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை பக்குவமாக ஆண்டவரை எத்தனையோ கெட்ட ஜனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அவர்கள் ஆண்டவரை நேர்மையும் உத்தமமும் நல்ல ஆண்டவரை பழக்க வழக்கங்களோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அவர்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று ஆண்டவரே அவனை ஆண்டவரை எண்ணுகின்றபடி அவர்களை ஆண்டவரே அவர்களை பார்க்கிறபடி கர்த்தர் நீர் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மத்தியிலே ஒருவேளை இவர்கள் தீமையான வழிக்கு போனார் இவர்களை அழைக்கும் போது அவன் கிறிஸ்தவன் அவன் வரமாட்டான் என்கின்ற வழியை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே அவருடைய நண்பர்கள் ஆண்டவர் விட்டார் உலகர்களுக்கு பாவத்திலே வாழ்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் எல்லாம் மனம் மாறட்ட ஆண்டவரை மனம் மாறி ஆண்டவர் இந்த சமூகத்தில் நிற்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசம் முழுமைக்கும் என் தேவனாகி கர்த்தர் நீரே ராஜாவாக இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்துற தயவுக்கு இவர்கள் தேடி செல்கிறவர்களாய் மாற்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே ஜெப வேலையே ஆண்டவரே அப்பா செய்ய நடத்துகிறதான அருமையான சகோதரர் லிஸ்ரி சகோதரனையும் ஆண்டவரே அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமத்தில் கொண்டு வருவோம். பிள்ளைகளை ஆண்டவரை எனக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த தேசத்துல ஆண்டவரே அவர்களை உயர்த்துங்க. அவர்கள் எண்ணுகின்ற ஆண்டவரே அவர் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை வாக்கி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா இதோ பல மடங்கு உயர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் சேர்ப்பதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வர ஆசீர்வதிங்கப்பா. இனி ஜெபிக்கிற அப்பா ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உம்முடைய ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரை ஜெபிக்க கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காகவும் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜெப வேலையை தொகுத்து வழங்குறதான மகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கணவனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இவளை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு நீங்க துணையா இருங்க, அவர்களோடு நீங்க இருங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவர் ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற விளையாடுபட்ட நாமத்தால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் தேவைகள் வாஞ்சைகளோடும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி, நீங்கள் எங்கள் தேசத்திலே போக்குவரத்து சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு விமான காரியங்கள் தரைமாக்கங்களாய் போக்குவரத்து செய்கிற பயணிகள் ஒவ்வொருவரையும் தேவன் காக்க வேணுமாய் அவர்களுக்குள்ளே அங்கு தேவ பயமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவும் இந்த பிரயாணம் செய்கிறவர்களுக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் வாகனம் ஓட்டுறவர்களுக்குள்ளே ஞானமும் கவனமும் வர வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே அந்த இடத்திலே பாதுகாப்பு உண்டாகும். ஏனென்றால் மரணம் அநேக வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறது, அங்கு பாதாளம் இழுத்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
கமல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட துதிக்கிறது தகப்பனே. இந்த நேரத்துலப்பா எங்கள் தேசத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இலங்கை தேசம் ஆண்டவரே, கடந்த காலங்களில யுத்தங்களால் எவ்வளோ ஜனங்கள் அழிந்து போனார்கள். இப்போ யுத்தமெல்லாம் அமைதியாய் தேசம் இருக்கிறது, யுத்தமெல்லாம் ஓய்ந்தது. ஆனாலும் மரண கட்டுகள் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வாகன விபத்துகள் தகப்பனே ராஜா. இலங்கை தேசத்துல இருக்கதான ஜனங்கள் அதிகமாய் வாலிப பிள்ளைகள் வாகன விபத்தினாலே மரித்து போகிறாங்கப்பா. இந்த ஜனவரி முதல் கர்த்தாவின் இந்த 5 மாதத்துக்குள் ஆண்டவரே 14,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரித்திருக்கிறாங்கப்பா. இப்படியாக அப்பா நிறைய பேர் 1400 பேருக்கு மேல மரித்திருக்கிறாங்கப்பா. இப்படியாய் தேவனே ஒவ்வொரு நாளும் எங்கோ ஒரு இடத்துல இந்த மரணங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. வாகனத்தை செலுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவரே உண்மை பாதுகாப்புக்காக அவர்களை அழைத்து ஜெபித்து விட்டு வாகனத்தை எடுக்க வேண்டும் ராஜா. இந்த காலங்களில வாகனத்தை வாலிப பிள்ளைகள் ஓடும் பொழுது வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு போறாங்கப்பா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்ற சத்தத்தை கேட்டு முதல் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து ஜெபித்து விட்டு அவர்கள் வாகனத்தை எடுக்க வேண்டும் ராஜா. அப்பா உமது சமூகம் அவர்களுக்கு முன்பதாக போக வேண்டும் ராஜா. எத்தனை விபத்துகளை கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இலங்கையில வாகன விபத்துகள் பெருகி கொண்டு வருகிறதப்பா. மலையக பகுதிகள் அதிகப்படியான வாகனங்கள் மலையை விட்டு ரோடை விட்டு இறங்கி ஆண்டவரை மலையில சாய்ந்து விடுகிறதப்பா. இப்படியாக 100 அடி 200 அடி பள்ளத்துல விழுந்து விடுகிறதப்பா. எத்தனையோ இழப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அரசாங்கம் ஆண்டவர் எங்கள் நாட்டை பார்க்க வேண்டும், நிறைய இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும். அரசு அதிகாரிகள் கவனிக்க வேண்டும். இந்த ரோடு ஓடுவதற்கு சரியானதல்ல, இந்த ரோட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ரோடுகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் ஐயா. இன்னொரு வாகனம் வந்தால் அந்த வாகனத்துக்கு சைட் கொடுக்க முடியாதப்பா. ரிவேஸ்லே போய் எங்கேயாவது ஆண்டவர் ஒரு இடத்துல அவங்க சைட் கொடுக்கக்கூடிய நிலை மலையக பகுதிகளை வருகிறதப்பா. என் தேவனே இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்பா. அரசு அதிகாரிகள், போக்குவரத்து அதிகாரிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ராஜா. மலை பகுதிகள் எல்லாம் பாதைகளை ஆக்க முடியும் ஆண்டவரே. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. என் தேவனே நீங்க உதவிக்கரம் கொடுங்க. ஒவ்வொரு வாகன செலுத்துபவர்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் ஞானத்தை கொடுங்க. வாகனத்தை எடுத்த உடனே அவர்கள் வீணான சம்பாஷணைகள் அப்பா, மொபைல் பார்ப்பது, லேப்டாப் பார்ப்பது, பாட்டு கேட்பது, இப்படியாய் குடித்து விட்டு வாகனம் செலுத்துவது, சரியான ஆண்டவரை அனுபவம் இல்லாமல் வாகனம் செலுத்துவது, பணத்தை கொடுத்து அனுபவம் இல்லாமல் ஆண்டவரை அவங்க சாரதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் ராஜா. முழுமையாக வாகனத்தை இயக்குவதற்கான சகல அனுமதிகளையும் அவர்கள் பெற வேண்டுமாய் அவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்க வேண்டும் ராஜா. இப்படி அனுபவ ரீதியாக அவர்களுக்கு வாகன சாரதி அப்ப அனுமதி பத்திரம் கொடுக்க வேண்டும் ராஜா. தேசத்தை பொறுப்படுங்க. தரைவழி நடைபாதைகள் ஆண்டவரை 3 வீலர் 2 வீலர் சகல வாகனங்களை கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. வாகனம் செலுத்துகிற அனைத்து பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. இனிமேலும் எந்த ஒரு வாகன விபத்துகளை நாங்கள் கேட்க கூடாது ராஜா. அதே போல கர்த்தாவே விமான விபத்துகள் எங்கு பார்த்தாலும் விமான விபத்துகள், ஜனங்கள் விமானத்தில போக பயப்படுகிறாங்கப்பா. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இன்றைய நாளில கூட இந்தியா தேசத்தில் 3 தடவை விமான விபத்து ஏற்பட இருந்ததை சரிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி நிறைய நாடுகள்ல விமான விபத்துகள் இப்ப நிறைய நடந்து கொண்டிருக்கிறதப்பா. முன்பெல்லாம் ஆண்டவரே பல மாதங்களுக்கு ஒன்றுதான் கேள்விப்படுவோம். இப்ப அடிக்கடி விமான விபத்து என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. விமானத்தை இயக்குவதற்கு முன்பதாக அப்பா அவங்க எல்லாம் சரி பார்க்க வேண்டும் ராஜா. விமானத்தை மெக்கானிக் அவங்க பார்க்கும் பொழுது அதற்குரியவர்கள் அதை சரி பார்க்கும் பொழுது எந்த இடத்துல பிழைகள் இருந்தால் தேவன் அதை காண்பித்து கொடுங்கப்பா. விமானம் பறக்கும் பொழுது நீங்க அவர்களோட கூட இடைப்படுங்கப்பா. எந்த விமான விபத்தும் வேண்டாம் ராஜா. விமானம் ஓட்டுபவர்கள் அப்பா அவர்களுக்கும் சரியான பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா. படியாக உண்மை நம்பி பிள்ளைகள் தூர தேசம் பயணிக்கிறாங்க. அநேகர் கர்த்தர் எங்களோட கூட இருப்பாரு, கர்த்தரை நம்பி போகிறோம் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லி பயணித்திருப்பார்களப்பா. என் தேவனே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மன அழுத்தம் என்ற அநேக வாகன விபத்துகள் வருவதற்கு காரணம் மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, பலதரப்பட்ட பிரச்சனைகளை மனதில சுமந்து கொண்டு வாகனம் செலுத்தும் பொழுது மன அழுத்தத்தினால விபத்துகள் ஏற்படுகிறது. தூக்கம் ஆண்டவரை, கன நித்திரை ஆண்டவர், இந்த நித்திரையினால விபத்துகள் ஏற்படுகிறதப்பா. இவை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்.
வாகனம் செலுத்துகிற பொழுது அவர்களுக்கு நித்திரையை கொடுக்காதீங்க ராஜா. நித்திரைகள் வரும் பொழுது ஆவியானவர் தட்டி எழுப்பீராக. வாகன சாரதியோட தேவன் அருகில் இருந்து பேசிக்கொண்டு வருவீராக. இனிமேலும் வாகன விபத்துகள் நடக்கக்கூடாது. மழை காலங்களில ரோடுகள் சிலிப்பாகி அதன் நிமித்தம் வாகன விபத்துகள் ஏற்படுகிறது. இவை எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். தேசத்துல வீண் ரத்தம் சிந்துதல், வீணான பள்ளிகள் ஏற்படாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக எல்லாம் உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து, இலங்கை தேசத்தின் நாயகன் நீங்க, இலங்கை தேசத்தின் பாதுகாவலன் நீங்க, இலங்கை தேசத்தின் செக்யூரிட்டி நீங்கப்பா. நீங்களே எங்கள் தேசத்தை மறைத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, நாங்கள் புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்திய நாட்களிலே எங்கள் தேசத்திலே வியாதி பெருக்கங்கள் அதிகமாயிருக்கிறது. ஆகவே இந்த பாவங்களும் பாவ பெருக்கத்தினால் வியாதி பெருக்கங்கள் வருகிறது. ஆகவே இந்த இடங்கள்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மனம் திரும்பி ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சஸ்தரிக்கிறேன் தகப்பன். இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்திலும் தகப்பனே இப்பொழுது கொரோனா என்கிற மீண்டும் அந்த நோய் பரவி கொண்டு இருக்கிறது தகப்பனே. அதே போல தகப்பனே வைரஸ் நோய், காய்ச்சல்கள் இப்படியாக தகப்பனே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது தகப்பனே. இப்படியான தொற்று நோய்களும் தகப்பனே, பரவுகிற நோய்களின் தகப்பனே பாவத்தின் நிமித்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தகப்பனே. இந்த வேளையிலே இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் பாவங்கள், எல்லா விபச்சாரத்தின் பாவங்கள், இச்சையின் பாவங்கள், போதை வஸ்துகளின் பாவங்கள், இப்படியான அடிமைத்தனத்தின் ஆவிகளையும் உடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்துக்குரிய எல்லா பாவங்களையும் உடைய ரத்தத்தினால் கழுவும்படியாக உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பாவத்தின் நிமித்தம் தகப்பனே இப்படி நோய்கள் தொற்று தகப்பனே, மரணங்கள் ஏற்படுகிறது தகப்பனே. அப்பா, இந்த சூழ்நிலையில எந்த தொற்றும் இந்த இலங்கை தேசத்து ஜனங்களை தொற்று விடாதபடி தகப்பனே, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே இரக்கமும் தயவும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ நினைத்தால் எல்லாம் ஆகும் தகப்பனே, எல்லாம் கூடும் தகப்பனே. நீ நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாது தகப்பனே. அப்பா, நீங்கள் இந்த ஜனங்களுக்காக மனம் இறங்கி இந்த தொற்றுகள் ஏற்படாத விட்டத்து தகப்பனே, ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படியான நோய்களுக்கான வகைகளை தகப்பனே அப்பா ஏற்படுத்தி கொடுக்கிற தகப்பனே, மனித தயவு கொண்டு பல ரீதியான உதவிகள் பெற்று தகப்பனே, இலங்கை தேசத்தில் நிறைய மருந்து வகைகள் உதவிப்பட்டு காணப்படுகிறது தகப்பனே. இந்த மருந்து வகைகளை பெற்று கொள்வதற்கான வழி வகைகளை இந்த இலங்கை தேசத்துக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தை இலங்கை தேசத்தின் ஜனங்களுக்காக மனம் இறங்கும் தகப்பனே. இலங்கை தேசத்திலே முறைய ஒரு எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்க தகப்பனே. இலங்கை தேசத்து ஜனங்கள் தகப்பனே உண்மை அறிந்து தகப்பனே பாவங்களில் இருந்து விலகுவதற்கு தகப்பனே. அப்பா, நீ இப்ப எங்கள் பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து மறைத்து 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த எங்கள் உயிருள்ள தேவனே, உம்மை ஏற்றுக்கொண்டால் தகப்பனே, உம்மை நேசிக்கும் போது தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களின் தகப்பனே உம்மை தேடி எழுப்புதல் அக்கினியை இந்த இலங்கை தேசத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா,
இந்த ஜனங்களை தொடுங்கள் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்கள் தகப்பனே. அப்பா, ஜனங்கள் மன உணர்ச்சி சித்தத்திலே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கிற அத்தனை பாவங்களை இந்த ஜனங்களுக்காக மன்னியுங்க தகப்பனே. நீங்கள் மனமிறங்கும் தெய்வம் ராஜா, மனதுருகிற தெய்வம் தகப்பனே. மண்ணுக்கும் குணம்படைத்த மகத்துவமான தெய்வம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் பாவங்களையும் மன்னித்து தகப்பனே, எல்லா நோய்களிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து தகப்பனே, பிள்ளைகளும் சுகபல வாழ்வதற்கு நீர் ஒருவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் என்றும் தகப்பனே, உமது நாமத்தை மாத்திரம் அறிக்கை பண்ணி மகிமைப்படுத்துவதற்கு தகப்பனே, பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படி செய்த ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க எங்கள் வாலிப ஜோடிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தவறான வழியிலே போகாதபடி தேவன் தாமே அவர்களை திருப்ப வேணும், மனம் திருப்ப வேணும் என்று சொல்லி நல்ல வழியை அவர்களுக்கு காண்பிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்புமிழகும் கிருபை நிறைந்த என் தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரேப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரேப்பா தகப்பனே, இந்த நாட்களிலே முதல் நாள் ஆண்டவரேப்பா இந்த வானொலியில இணைந்து ஜெபிக்க அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே ஆண்டவரேப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, தேசத்துல இருக்கிற அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த போனுகளை பார்க்காத படிக்கும், சினிமாக்களை பார்க்காத படிக்கும், கல்வியிலே ஞானம் உள்ள பிள்ளைகளாக கல்வியிலே அவர்கள் நடக்கவும், தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, கூட்டங்கள் சேர்ந்து ஆண்டவரே அப்பா ஃப்ரெண்டுகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்காத படிக்கும், அதிலே நல்ல மனிதர்கள், நல்ல ஃப்ரெண்டு, உயிரை கொடுக்கிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நல்லவர்களை பார்த்து நல்ல பழக்க வழக்கங்களை பெற்று ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தை அப்பா கட்டி எழுப்புற மாணவ செல்வங்களாக இளைய சமுதாயங்கள் வளர வேணும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, அடுத்த கட்டம் என் தந்தையின் வார்த்தைகளை இந்த உலகம் எங்கும், இந்த நாடெங்குமே பிறப்பத்தக்கதான வாலிப பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா நீங்கள் கட்டி எழுப்ப பிள்ளைகள் மீது ஆவிகளை ஊற்றுங்கப்பா, அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. என் தந்தையின் வார்த்தையின் ஆவிகள் பிள்ளைகளின் இருதயத்துக்குள் சென்றடையும்படியாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்துக்குள் அப்பாவின் வார்த்தைகள் சென்றடையும்படியாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. ஆண்டவரே, போதைக்கு அடிமை இல்லாத படிக்கு, போதைகளை தொடாத படிக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா, அதை பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டும். அதை தொடுகிற வாலிப பிள்ளைகளையும் இதை தொட வேணாம், அதை குடிக்க வேணாம் தடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தட்டி எழுப்பி எல்லா வாலிப பிள்ளைகளும் ஒற்றுமையோடு இருக்க, ஒரு தாய் பிள்ளைகள் போல இருக்க, ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழத்தக்க பிள்ளைகளாக அன்பான இருதயங்களை கொடுத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. ஆண்டவரே, தீய ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, நல்ல பிள்ளைகளாக இந்த தேசத்தை கட்டி எழுப்புற பிள்ளைகளாக அடுத்த சந்ததிகளை தாங்கள் உருவாக்குற மாணவர்களாக ஆண்டவரே இளைய சமுதாயங்களே அப்பா ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் மேலும் இளைய சமுதாயங்கள் மேலும் ஆண்டவரே அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றி ஆண்டவரே அப்பாவின் வார்த்தைகள் பிள்ளைகளின் இருதயத்துக்கு சென்றடையவும் ஆண்டவரே அப்பா தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தீய எண்ணங்களை விட்டு விட்டு தாய் தந்தையர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், கல்வியோடு நடக்கவும், வார்த்தைகள் படி என் தந்தையின் வார்த்தையை கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளாகவும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் நீங்கள் அன்பான ஆவிகளை ஊற்றி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அனைத்து பிள்ளைகளையும் அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து தகப்பனே இந்த அடிமையை தாழ்த்தி தந்தையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எல்லாவற்றையும் செய்ய போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரன்.
நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. சுமதி, சுமதி, நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாடசாலைகளுக்காய், மாணவர்களுக்காய், பெற்றாருக்காய், இவர்கள் எல்லாவற்றிலும் எல்லாரும் இணைந்து பிள்ளைகளை காக்கக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேனே என்று செலுத்துகிறேன் கர்த்தாவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வலோகாதிபதியே, இதோ தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே சப்பா இந்த இடத்துல ஒரு குடும்ப பிள்ளையாய் உங்க நாமத்தை போற்ற புகழ வாழ்த்த ஆண்டவரே துதிக்க கொடுத்த மகாபுர சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே, ஆவியானவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி உங்க பாதப்படையை தருகிறேனையா ஆண்டவரே. இதை நடத்துகிறதான ஆண்டவரே சப்பா நெஸ்தையாவுக்காய், அவனுடைய மனைவிக்காய், பிள்ளை ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து, ஆத்மாவை காத்து, இது முதல் கொண்டு என்றைக்கும் காத்து, சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு போக்கிலும் வருத்திலும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா இன்னுமாய் கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லுமோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க ஆண்டவரே, மத்தேயு 24:11-14 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆவியானவரே சப்பா சங்கம வானொலி நூலாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னுமா எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டு ஆண்டவரே இதன்படி வாழ ஆண்டவரே ஏசப்பா மெய்யான தேவன் நீங்கத்தான் என்று அறிந்து கொள்ள கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் அந்த சங்கமம் வானொலி இல்லையோ எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று ஆண்டவரே நாளுக்கு நாள் கொடுக்கிறதான தேவ வார்த்தைகள் ஆண்டவரே பாடல்கள் இன்னுமாய் தேவ நற்செய்திகள் எல்லா ஆண்டவரே விண்ணப்ப பகுதிகள் எல்லா ஆண்டவரே பகுதிகளையும் கேட்டு ஆண்டவரே பலன் அடையத்தக்க கிருபை பாராட்டுபடியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதை தொகுத்து வழங்குகிறதான ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது தொகுத்து வழங்குறதான சகோதரிக்காய், அவருடைய கணவர் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை குடும்பத்துக்காய், தேவைகளுக்காய் சந்திக்கிறேன் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா இதுல இருக்க எல்லா ஜெபித்த எல்லா சகோதரிகளுக்குமாய் இனுமாய் கர்த்தாவே ஜெபிக்க போறவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே, ஆவியானவரே, கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உங்க பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை தகப்பனே ஐயா இதோ ஆண்டவரே என்னுடைய தேசத்தின் கல்வித்துறைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நாளைய சந்நிதியை உருவாக்குகிறதான இடமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய தேசத்தின் டிபார்ட்மெண்ட் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அவர்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கவும் ஆண்டவரே அந்த தீர்மானத்தின் மூலமாக ஆண்டவரே எல்லா மாணவர்களும் நன்மையான ஈவுகளை கண்டடைய ஆண்டவரே மாதத்தில் ஒரு முறையாவது ஆண்டவரே எல்லா ஆசிரியர்களும் ஒரு இடத்துக்கு கூட்டி ஆண்டவரே சரியான தீர்மானங்களை எடுத்து பிள்ளைகளை கல்வியில ஆண்டவரே சரியான வழியில நடத்த அவர்களை ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா அவர்களோடு இடைப்படும்படியாய் பேச முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே நாங்கள் பார்க்கிறார்கள் அநேகர் ஆண்டவருடைய நாட்கள்ல மறிக்கிறார்கள். அநேகரும் ஆண்டவரே மறித்து போகிறார்கள். அநேகரும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே துஷ்பிரயமான காரியங்கள் எங்கள் தேசங்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எசப்பா அவற்றெல்லாம் இருந்து ஆண்டவரே தேசத்தை விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் ஆவியானவரே சப்பா அற்புதம் செய்யும்படியாய் எங்கள் சந்திர ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இன்னுமாய் சத்தாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரை அவர்கள் ஞானமாய் நடந்து கொண்டன மாணவிகள் இடத்துல அன்பாய் நடந்து கொள்ள கர்த்தாவே இவர்களும் செய்ய முடியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்தி பாதுகாத்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. என்னுடைய ஆண்டவரை தியான செய்ய ஒவ்வொன்றும் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாம் திருச்செவித்து ஒப்புக் கொடுக்கிறேன். இறக்கம் ஸ்தோத்திரன் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்க தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமென்ட்டுகள் அங்கம் வைக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை கொடுத்து எங்க தேசத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை கொடுத்து நடத்த வேண்டும். அவர்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்குள்ளே கடந்து வர கிருபை செய்வதற்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியிலே இணைந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் வருகிறோம் அப்பா. அவர்கள் தங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு இந்த இடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
எங்கே இருவர் மூவரின் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்க மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே, நாங்கள் கேட்கிற விண்ணப்பத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போறதற்காக நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிப்போம். எங்கள் இலங்கை தேசத்தை ஆள்வோர், ஆட்சி செய்வோர், எங்கள் ராஜாக்கள், அதிகாரிகள், மந்திரிமார் அனைவரையும் இந்த வேளையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாரும், வழி நடத்தும், நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுங்க ராஜா. அப்பா, எங்கள் இலங்கை தேசமானது இன்னும் அதிகமாய ஆண்டவருக்குள்ளே வரவும், ரட்சிக்கப்படவும், உமது மகிமையை காணவும், அப்பா அந்த பொய் தேவர்களை அல்ல மெய்யான தேவர்களை அறிந்து கொள்ள நீர் நல்ல ஞானத்தையும் புத்தியையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரே, மனிதனை உன்னத படைப்பாய் படைத்த தேவனே, அப்பா இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரிகள், ராஜாக்கள், அதிகாரிகள், மந்திரிகள் ஒவ்வொருவருக்காக நான் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் சரியான முறையிலே அப்பா பாகுபாடின்றி, இனம், மொழி, மத வேறுபாடின்றி எல்லோருடைய தேவைகளும் சந்திக்கப்பட, யாருக்கு குறைவுகள் இருக்கிறதோ அங்கு அதை நிறைவுபடுத்தவும், அப்பா நல்ல மனநிலையை கொடுங்க, சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, அப்பா நல்ல ஞானம், புத்தி, அறிவு அனைத்தையும் நீர் கொடுத்து இந்த நாட்களிலே ஆவியானவர் அவளை இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சர்வ வல்லவரே, ஒரு நாடு ஒரு அதிகாரிகளின் கையில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அவர்கள் சரியான முறையில் அந்த நாட்டை கையாண்டு, அப்பா நாட்டின் ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து, அப்பா எங்கள் நாடு எல்லாவற்றிலும் செழிக்க வேண்டும் என்றும், எங்கள் நாட்டில் உள்ள வளங்கள் அதிகமாக பெருகி, அப்பா எங்கள் நாட்டுக்கு போதிய வருமானம் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்கள் காடுகளாக மக்கள் குடியேறாமல், அப்பா தரிசு நிலங்களாக்கப்பட்ட இந்த நிலையிலும், அப்பா மீண்டும் அந்த இடங்களிலே அப்பா அபிவிருத்திகள், உற்பத்திகள், மக்களுக்கு தேவையான உணவு வகைகள், வளங்கள் நிறையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாடு ஒரு தன்னிறைவான நாடா இருந்தாலும் இங்கே பொருட்களின் விலை தட்டுப்பாடாக விலைவாசியாம் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உதாரணமாக இந்த உப்பு ஃபேக்டரி பரந்தனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல எவ்வளவு வளம் இருந்து இந்த நாட்களிலே அப்பா உப்பின் விலை அதிகமாகி எங்கள் நாட்டிலே உற்பத்திகள் குறைவடைகிறது ஆண்டவரே. அப்பா, மக்களை அவர்கள் அந்த இடத்திலே தொழிலுக்கு பயன்படுத்தி அந்த வருமானத்தில் அதிக வருமானங்களை அவர்கள் உற்பத்தி செய்ய நல்ல மனநிலையை கொடுங்க ஆண்டவரே. எங்கெங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலே அவர்கள் அந்த பிச்சாடுகளின் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து எங்கள் நாடு செழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வறுமைகளை எடுத்து போட்டு அப்பா நல்ல ஒரு நாடாக, வளங்கொழித்த நாடாக, தன்னுடைய நாடாக எங்கள் நாடு விளங்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் ராஜாக்களை நீர் ஆசீர்வதியும், பாதுகாருங்க ஆண்டவரே. எந்த பொல்லாப்பும் தீங்கும் அவர்களுக்கும் இந்த இலங்கை தேசத்துக்கு மேற்படாதபடி நீர் பார்த்து கொள்வீராக சுவாமி. சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஐயா. நீர் நல்லவராயிருக்கிற தேவன், போஷிக்கிற தேவனாயிருக்கிற தேவன். இந்த இடத்திலே இலங்கையிலே எந்த குறையும் ஏற்படாதபடி, பஞ்சம், வறுமை, பிணி ஏற்படாதபடி, பாமர மக்களும் நிறைவாக அவர்கள் எந்த தீங்கு நல்ல யாவியானவர் இந்த நாட்களை அவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
டோலி சிஸ்டரோட போன் கிடைச்சிட்டு. உங்க கிடைச்சிட்டது. ஓகே, நன்றி. ஓகே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாங்க சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மா. நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பான தகப்பனே, பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறவரே மக்கள் நன்றி அப்பா. ஒருபோதும் எங்கள் ஜெபத்தை தள்ளி போடாமல் எங்கள் ஜெபத்தை ஏற்று அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பி எல்லாம் தகப்பன். அன்பான தகப்பனே, என்று இன்றைய நாளும் அது நாளாகவே இருக்கட்டும் அவர்களுக்கு தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் அது இடக்க கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, கஷ்டம் என்பதே கிடையாது தகப்பனே, நீர் இருக்கிறீர் என்று அவர்கள் நம்பியிருந்த போதும் தகப்பன். அப்பா விழா இருக்கிறார், எங்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்க செய்திருந்த தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர்கள் எங்கு போனா என்ன வந்தா என்ன, அவர்களோட நீர் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு வருத்தமோ துன்பமோ நோய் நொடி இருந்தாலும் நீரே அவருக்கு பரிகாரியா இருந்தள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து எந்த ஒரு நோய் இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கும் தகப்பன். அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர்களை கைவிடாத தகப்பன். அப்பா, உணவில்லை என்றாலும் அந்த நேரத்துக்கு நீர் உணவளிக்க வல்லவரப்பா. உம்மால் முடியும் தகப்பனே, உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. இயேசுவே, நீரே படைத்த தெய்வம், நீரே அவர்களுக்கு உணவூட்டுற தெய்வம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே, அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒருபோதும் அவர்களை தள்ளிவிடாதே தகப்பனே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, இரக்கமாயிரும் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, இலங்கை தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அங்கே எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துள்ள தகப்பனே. உள்ள மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இசப்பா, அங்கே எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் சமாதானம் கிடைக்க செய்தலும் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த ராஜாக்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீரே உற்ற துணியா கூட இருந்த தகப்பன். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு துணை செய்கிறவரே மக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த எங்கு என்றாலும் ஒரு ஆபத்து இல்லாமல் தகப்பனே, இந்த எங்கள் வெளிநாடுகளிலும் இந்த பிளேனுகளோ போக்குவரத்து வாகனங்களோ எந்த இதுலயும் ஒரு ஆபத்தும் இல்லாம மக்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். மக்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் இல்லாமல் ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு அநியாயமா வெட்டி கொலை செய்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, நீர் படைத்த தெய்வம் அப்பா. இந்த பாவிகள் மேலே இறங்கும் தகப்பனே. இந்த வெட்டுகள் காயங்கள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம், சட்ட சச்சரவுகள் ஏற்படாத வண்ணம் அவர்களோடு கூட இருந்து அவரை வழிகாட்டுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, இரக்கம் காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களோடு கூட இருந்து ஜெபிக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளுக்காகவும் நான் கூட இருந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களே நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்து அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஜெபத்துக்கு வார அத்தனை பேரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. எல்லோரும் ஜெபிக்க வல்லவர்களாயிருக்கிறார்கள் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உண்மை கூவிய இழைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு பொல்லாங்கும் இல்லாமல் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு நீரை உற்ற துணியா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி, கோடான கோடி கோடி நன்றி அப்பா.
ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. உங்களையும் உங்கள் கணவனையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளையும் காத்துக் கொள்வாராக. ஆமேன். ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விவசாயம், கைத்தொழில், மீன்பிடி இப்படிப்பட்ட காரியங்களிலே எங்கள் தேசம் விருத்தி அடைய, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு அது பலனளிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோம் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக வல்லமைக்காக உமக்கு கோடான கூடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ தடைகள் தடங்கல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த வேளையிலும் என் கர்த்தாவே, இந்த இடத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி வந்து ஜெபிக்க வைத்தீங்களே ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நேற்று மீண்டும் என்றும் மாறாத தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கள் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா, உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டு இருக்கிற அன்பிற்காக கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் எங்களை நினைத்தருளி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பிளவுகள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ அப்பா சத்துராதியின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு எங்களை வீழ்த்துகிற போதிலும் என் தகப்பனே கர்த்தாவே, எங்களை விழாதபடி எங்களை தாங்கி பிடித்தேன் தேவன். உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜெபங்களை கை கொள்ளுகிற எங்களை மாற்றி போடுகிறீங்களே உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த ஜெபங்களுக்கு வருகிற போதிலும் என் தகப்பனே எத்தனையோ தடைகள் என் தேவனே ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் ஆவியானவரே. கர்த்தாவே, அந்த தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தறிந்து என் தேவனே இந்த இடத்துல எங்களை கூட்டி வந்து நிலை நிறுத்தி இருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இப்படியாக அப்பா வருகிற எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் என் தேவனே உம்மை நாங்கள் ஓடி வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி என் தேவனே கர்த்தாவே எங்களோடு கூட இருங்க ஆண்டவர். தகப்பனே, எத்தனையோ தடைகள் அப்பா உம்முடைய பாதபடியில் வருவதற்கு என் தேவனே கர்த்தாவே, இந்த சத்துராதி போடுகிற திட்டங்கள் எத்தனையோ என் தேவனே. அப்படி இருந்தும் என் ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய பாதபடி சரணடைந்து ஓடி வருகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே தகப்பனே, இந்த சங்கமம் வானொலியின் ஊடாக தகப்பனே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என் தகப்பனே. கர்த்தாவே, அவர்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய ஜெபங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய பரிசுத்த நாமத்தையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க என் ஆவியானவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே பரிதவித்து போய் இருக்கிறார்கள் என் தேவனே. எத்தனையோ உண்மை அறியாத பிள்ளைகள் என் தேவனே பரிதவித்து போய் அலைக்கழிந்து போய்கொண்டு இருக்கிறார்கள் என் தகப்பனே. யாரிடம் செல்வோம் என்று மனிதர்களை நம்பி ஏமாந்து என் தகப்பனே கர்த்தாவே அப்பா சத்துராதியின் பிடியில் ஆண்டவரை சிக்குண்டு சிதறுபட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பெரியோர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு ஜீவன்களும் உமக்குரியது என் தகப்பனே. அப்பா, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அப்பா நீங்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்தில் ஒவ்வொன்றை நீங்கள் பார்த்து உண்டாக்கி இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சாயலாக அப்பா எங்களை சந்தோஷமாக
அப்பா நடத்துவதற்காக என் தேவனே எவ்வளவோ வழிவகுத்து நடத்துகிறீர்கள் ஆண்டவர். ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, அப்பா உலக ஆசைகளின் ஊடாக என் தகப்பனே மேலும் மேலும் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே நாங்கள் என்று அப்பா ஆசைகள் அதிகமாக என் தகப்பனே உம்மை மறந்து செயல்படுகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே எங்களை ஒரு விசை மன்னித்து என் தேவனே உம்முடைய பாதபடியில் எங்களை அப்பா அப்பா அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த ஒரு ஜீவன்களும் என் தேவன் சத்ராதின் பிடியில் அகப்பட்டு போகாதபடி வஞ்சித்து போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே கர்த்தாவே உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக அப்பா உம்மை அப்பா உம்மை விசுவசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆமாவியானவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆமாண்டவரே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இருக்கிறதே வேதம். ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூண்டு ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு நாமங்களையும் தரிசிக்கிற பிள்ளைகளாக இந்த தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அப்பா பூமி எங்கும் பரப்புகிற பிள்ளைகளாக என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆவியானவர். கர்த்தாவே இந்த நாளிலும் என் தேவனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆவியானவர். பொருளாதாரத்துக்காக வருகிறேன் என் தேவனே. கர்த்தாவே ஆவியானவரே தேசத்தில் இருக்கிற எல்லா கைத்தொழில்கள் எல்லா தொழில் துறைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர் ஆண்டவர். தகப்பனே இந்த பொருளாதாரம் தகப்பனே எந்த குறைவுமின்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வேலைகளை நேர்த்தியாகும் அப்பா கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ச்சியோடு செய்கிற அப்பா ஒவ்வொரு இருதயத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க என் தேவனே. கர்த்தாவே ஆவியானவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் துறைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலுக பெருக பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே என்ன தொழில்களோ என்ன துறைகளோ என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர்கள் என் தகப்பன். கர்த்தாவே ஆவியானவர் தேசங்களில் பஞ்சங்களை எல்லாவற்றையும் பஞ்சங்கள் வராதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரை எல்லா தொழில்துறைகளையும் ஆசீர்வதித்தேன். ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே பஞ்சத்தினால் வாடி தவித்து போகாதபடி என் தேவனே கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பஞ்சத்தினால் ஆண்டவரே வேதனைப்பட்டு கலங்கி நிற்காதபடி ஆசீர்வாதம் கட்டளை இடுங்க ஆண்டவரே. தகப்பனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளை தேவனே அவர்கள் அறியாமல் செய்கிற ஒவ்வொரு தப்பிதங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து ஆண்டவரே அனைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் என் ராஜா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அணை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடும் எந்த சோர்வுகளும் இல்லாதபடி அவர்கள் தங்கள் வேலைகளை சரியான முறையில் கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே தங்கள் வேலைகளை தங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் நேர்த்தியாக அப்பா உமக்கு பயப்படுதலையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே பயப்படுதலை ஆண்டவரே உமக்கு பயப்பட்டால் எல்லாம் ஆகும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே அவர்கள் பயந்து நடக்கிற பிள்ளைகளாக நேர்த்தியாக தங்களுடைய வேலைகளை கவனிக்கும்படியாக
நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கை கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தருகிறோம் என் தகப்பனே. எங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலுகி பெருக பண்ணும்படியாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி, வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற சகல பொருளாதாரங்களையும் உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக என் தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர் ஆண்டவரே. ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா இந்த சங்கம வானொலி நூடாக வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களையும் அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் தேவனே. அப்பா என்னென்ன தேவைகளோ என்னென்ன வாஞ்சைகளினால் இந்த இடத்துல ஓடி வருகிறார்களோ என் தகப்பனே நீங்கள் அறிந்திருக்கிறீங்கள் என் ஆவியானவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிகிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சுகங்களை அப்பா வல்லமையும் கொடுத்து என் தேவனே வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறேன், தகப்பன்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற அப்பா இந்த சகோதரனோடு இந்த ஊழியக்காரனோடு கூட இருங்க ஆண்டவரை. இந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரை. எந்த தடங்களோ இந்த சங்கம வானொலிக்கு ஏற்படாதபடி என் தகப்பனே இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலி இன்னும் அதிகமாக பலுகி பெருகும்படியாக என் தகப்பனே ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாக ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையாக மாத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றி இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரை. இன்னும் அதிகமான ஜெபங்களை ஜெப ஆவிய ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு ஜெபங்களும் எங்கள் இதயங்களில் இருக்கிற எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எட்டுவதாக என் தகப்பனே. கர்த்தாவே வாஞ்சித்து அப்பா கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே உமக்கு கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் டொனால்ட் பிரதரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேசத்தின் குடிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நீதியின் வழியிலே எங்கள் தேசத்தின் குடிகள் நடக்கவும் உன்னதத்தை நோக்கி நடக்கவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேலுக்காகவும் ஈரானுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி ராஜ். எங்க தேசத்துக்காக வருகிறேன் அப்பா பிதாவே. அங்குள்ள ஒவ்வொரு மக்களுக்காக வருகிறேன் என் தேவனே பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. தீங்கு நாட்களிலே தேவனே பிதாவே சத்துருவோடு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனே பிதாவே உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. உம்முடைய அக்கியினாலே இந்த மக்களை நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தேவனே பிதாவே இந்த மண்டலங்களில் இருக்கிற ஆவிகளுக்கு யுத்தம் பண்ண தேவனே பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வல்லமையும் தேவனே அபிஷேகத்தையும் கொடுத்ததுக்காய் நன்றி ராஜாவே. எங்க தேசத்தினப்பா கிரிக சேர பொல்லாத ஆவிகளப்பா பிதாவே மண்டலங்களில் கிரிக சேர பொல்லாத நாமத்தினாலே அந்த கிறிஸ்துவின் நாமத்தில் இலங்கை தேசத்தினுடைய திட்டத்தலங்கள் அதிகாரிகள் எல்லாம் தேசத்து தலைவர்கள் அதிகாரிகள் தேசத்து மக்களை விட்டு நாமத்தினாலே
தேவனே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றியும் சொன்ன தேவனே பிதாவே, உங்களுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுமையா இலங்கை தேசத்தில் தேவனே இந்த மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. கர்த்தருக்குள்ளே புதிய சிருஷ்டிகளாய் மாற்றுங்க தேவனே பிதாவே. சக்திய அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சமப்பா இலங்கை தேசம் சக்திய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேசத்தை ஆளுகிறவனே தேசத்தை சமாதானத்தை நடத்துவதற்கு நல்ல ஞானத்தை இவள் இந்த கிரியா சேர கிரிகள் மாம்சத்தின் கிரிகள் கிரிகள் நாமத்தினால் பரிசுத்த ரத்தத்தை பிதாவே இலங்கை தேசம் ரட்சிக்கப்பட்ட எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. மன்னிக்கிற தேவனே பிதாவே, அன்பின் தேவனே உங்களுடைய அன்பை நமக்கு ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. சந்ததி சந்ததியா சேர்ந்து வந்த பிதாவே மக்கள் அடிமத்தின் ஆவிகள் மக்களை விட்டு வெளியேறலாம். அடிமத்த ஆவிகள் நாமத்தினால் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் பிதாவே. தேவனே சத்திய வார்த்தை சென்று தேசத்தை கிருபை செய்யுங்கப்பா. ராஜாக்களும் ஆசாரியர்களும் விலகி தேசத்தை பொறுப்பா பிதாவே. இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபின் தேவனே பிதாவே, காரியம் ஒன்றுமில்லை அப்பா பிதாவே. தேவனே இந்த இஸ்ரவேல் மக்களை மட்டும் ரட்சித்து கொள்ளும் அப்பா பிதாவே. தேவனே தேசத்தை சூழ்ந்தமுடைய அக்கினி மதில் சூழ்ந்தோடும் சங்கீதம் 46 சுட்டறிங்கப்பா பிதா. எல்லா ஆயுதங்களும் சுட்டரிக்கப்படலாம். செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அறிக்கை செய்வார்களாக. நன்றி பிதாவே. அந்த மக்களை தேசத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா பிதாவே. நாமத்தாலே இந்த மக்கள்
அந்த தேசம் சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ராஜாவே. தேசங்கள் தேச தலைவர் அதிகாரிகள் கிரிகள் சாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தந்திரங்கள் சிறந்து போகிறார்கள். சத்துடைய ஆவிகள் சிறந்து போகிறார்கள் நாமத்திற்கு பரிசுத்த இரத்தத்தை பிதாவே தேசத்து மக்கள் மீதும் ஆவிய ஊற்றுங்க பிதாவே. நம்முடைய ஆளுடைய சித்தம் நன்றி அப்பா பிதாவே செய்யப்பட்ட நன்றி ஜபங்களுக்கு நன்றி அப்பா பிதாவே. குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள் ஜலசிஸ்வ ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் பிதாவே ஆசீர்வாதம் வார்த்தை அனுப்பினவர்களே பிதாவே நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. உங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. மேல நிக்கிறீங்கள், நீங்கள் வேற லைன்ல நிக்கிறீங்கள், எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பாராக. நான் ஜெபத்தோடு கால் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நீங்க நிறைவு கொண்டு வாங்க. அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே மேரியை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே புள்ளியோடு கூட இரும் கர்த்தாவே. வேற லைன்ல இருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. பிள்ளை ஜெபிக்கவும் துதிக்கவும் நீர் கிருபை செய்யும். ஒளியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுவேன். அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களோடு கூட இருந்து அவர்கள் எல்லையை பெரிதாக்கி ஆண்டவரே அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய நாளை நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே சங்கம வானொலியை கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறேன். மிக்காய் நன்றி சொல்லுகிறேன். நீ நடக்க போற ஜெபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். புரோகிராம்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த கிழமைக்காய் நன்றி சொல்லுகிறேன். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி புதிய வாரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம்
ஆண்டவரே இந்த நாளிலும் இலங்கை தேசத்துக்காக தேசங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வந்து தோப்பின் வாசலிலே நின்று தேசங்களுக்காக ஜெபிக்கிற அந்த உறவுகளை நீங்க காண்கிற தேவனை இருக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை படைக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு அந்த பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்காக இந்தியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேச இல்லை எந்த கட்டப்பட வேண்டும். அதிகாரிகள் தலைவர்கள் மக்கள் ஆண்டவரை யாவும் ஆண்டவரும் இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி புவனேஸ்வரியுடைய மகனுக்காய் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காய் நன்றி பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா சரீர பிள்ளைகளும் விடுதலை கொடுத்து இயேசப்பா இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய மகளுக்கு நல்லது ஞானத்துக்காய் அறிவுக்காய் புத்திக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் மகனையும் இயேசப்பா இந்த மகன் ஆண்டவரை மகன் கர்த்தாவே உங்களை நோக்கி வருகின்ற தாயாருடைய ஊழியங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறவனாய் நீங்க மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி பாபியுடைய தேவைகளுக்காக எங்களை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே பாபியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சகோதரி தயாவை சகோதரி கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற ஊழியங்களுக்காய் கனிஷ்டா படிக்கிற பாடசாலைக்காய் நன்றியப்பா. அந்த பாடசாலையில படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை டீச்சர்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி தயா செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஒப்பு கொடுக்கிறோம். இருக்க தேசத்துக்காய் நன்றி சொல்லுவோம். அதே பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் ஆண்டவரை எங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெசிமாவை வேலை இடத்தில் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி கலாசீலன் ஆண்டவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காய் ஜெர்மன் தேசத்துக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தாப்பனே சாமி சத்தியவேத திருச்சபை சகோதரி சத்தியவேத திருச்சபை மக்களுக்காக குடும்பத்தாரையும் நிகழ்ச்சிகளும் கிருபையின் கரம் தாங்க வேணும் ஜெபிக்கிறோம். சரணுக்காக புதிய நாளிலும் ஆண்டவரை கொடுத்து பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். ஜெபிக்கிறோம். இந்த வழியும் ஜான்சிக்காய் ஜான்சியுடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நன்றியப்பா. இந்த நாளை நித்திய ஒழிக்க நேரத்தில் இணைய போகின்ற நன்றி சொல்லி மாத்தையோடு வருகின்ற ரஞ்சினி அலங்காரம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாப்பனே சுவாமி சகோதரன் லட்சுமங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். இந்த வேலையிடத்து ஊழியங்களை பொறுப்பெடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, இரவு வேளையில் இணைந்த ஒருவரையும், மாலை வேளையிலே காலை வேளையிலே இணைந்த ஒருவரையும் வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். அதே வேளையில் இலங்கைக்காகவும் யுத்த பூமிக்காகவும் ஜெபித்திருக்கிறீர்கள். கத்தர் உங்களையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் எல்லாரும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள்